சலாம் அலைக்கும் ரினாஸ். வலைக்கும் சலாம் ஹமீதா. என்னப்பா எனக்கு புது ட்ரெஸ்லாம் வந்திருக்க? அதுவா, இன்னைக்கு என் பர்த்டே, இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே ரினாஸ். தேங்க்யூ ஜெஸ்ரா. ஜெஸ்ரா ஒரு நிமிஷம் இருங்க. ரினாஸ் நம்ம முஸ்லீம், நம்ம பர்த்டே கொண்டாடவும் கூடாது, அதுக்கு நம்ம விஷ் பண்ணவும் கூடாது. என்னது, பர்த்டே கொண்டாடக்கூடாதா? ஏன் கொண்டாடக்கூடாது? ஒரு சந்தோஷத்துக்காக தானே கேக் வெட்டி புது போட்டு சாக்லேட் தர, தப்பா? ஆமா ரினாஸ், அது தப்பு தான். பர்த்டே ஒன்று பண்டிகை கிடையாது, ரம்ஜான் பக்ரீத் மட்டும்தான் பண்டிகை. சிலவங்க சொல்லுவாங்க பர்த்டே கொண்டாடல, புது ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சொல்ற கேளு. யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றினாங்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று எச்சரிக்கை செய்துள்ளாங்க. அப்ப நம்ம இஸ்லாம் கற்றுத்தர அந்த பிறந்தநாள நம்மளும் கொண்டாடவே கூடாது. நம்ம நபி பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? இல்ல. நம்ம சகாபாக்கள் பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? இல்லவே இல்ல ஹமீதா. அவங்க செய்யாத போது நம்மளும் கொண்டாடவே கூடாது ரினாஸ். சரி ஹமீதா, நான் பர்த்டே கொண்டாட மாட்டேன். பர்த்டே மட்டும் இல்ல, இன்னும் பார்த்தனா ஒரு சில நாட்கள்ல வரக்கூடிய புத்தாண்டு, அதாவது நியூ இயர் கொண்டாட எல்லாருமே தயாரா இருக்காங்க. நம்முடைய வாழ்நாள்ல ஒரு வருடம் கலந்து விட்டதற்காக வருத்தப்பட வேண்டுமே தவிர சந்தோஷப்படவே கூடாது. நியூ இயர் கொண்டாடவும் கூடாது, அதுக்கு நம்ம விஷ் பண்ணவும் கூடாது. மன் அமில அமலன் லைஸ் அலஹி அம்ருனா ஃபல்யஹ்து. நம்முடைய மார்க்கத்துல இல்லாத ஒரு செயலை யார் புதிதாக செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்பட்டதாகும். இனி வரும் காலங்களில் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் ஃபித்னத்தை ஒழிப்போம், நபிகள் நடப்போம். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.